பயன்படுவதாக. இந்த நாளிலேயும் உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனை ஆராதிக்கும்படியாக அவரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும், இதை பார்க்கும்படியாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்தோம், நாமத்தை பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே காலை வெளியிலப்பா நாங்கள் உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறீங்களே, தடைகளை உடைத்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீங்களப்பா. இந்த ஆராதனை உமக்கு மாத்திரம் பிரியமா இருக்கட்டும். துதிக்கிற உம்மை மகிமைப்படுத்துகிற யாவர் மீதும் உங்க பிரசன்னம் இறங்கட்டும், உங்க வல்லம் இறங்கட்டும். ஒவ்வொருவரும் ஆண்டவரை நல்ல ஆவிக்குள்ள நிரம்பி செபிக்கத்தக்கதாக, ஆராதிக்கத்தக்கதாக கிருபை செய்வீராகப்பா. ஒவ்வொரு மீதும் இந்த அபிஷேகம் இறங்கும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியினர்தாமே ஆண்டவரே நீ அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே நீ மகிமைப்படுவீராகப்பா. தகப்பனே உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நான் பாடலையும் உடைய வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கணுமானதை செபிக்கிறோம். நீ ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தில் நாம் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக மன நிறைவோடு உதட்டால் அல்ல உள்ளத்திலிருந்து நாம் தேவனை துதித்து பாடலை பாடி நாம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாம் தேவனை துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும். ஆகையால் இருக்கிற இடத்திலேயே நாம் கரங்களை தட்டி வாய்களை திறந்து சத்தமாய் தேவனை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus, hallelujah. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லப்பா. உணர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. நீதானையா என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானையா என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. அம்பே நீதானையா, அம்பே அம்பே நீதானையா என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை
வேற விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அமே உம்மோடு நாமே எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். என்னடி அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி சொல்லி நன்றி ஐயா நாள் முழுதும். அமே 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 நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே என்னில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உமை என்று வேறு விருப்பம் உண்டு? என்னில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உமை என்று அமே உன் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். அமே நம்மே உன் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். நம்மே முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்கிறீர். அம்மையா முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்கிறீர். எல்லாம் சேர்ந்து நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே அவை நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே என்னில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உமை என்று வேற விருப்பம் எது உண்டு? என்னில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உமை என்று வேற விருப்பம் எது உண்டு? எனக்குள்ள நீ செயலாற்றி நடத்துகிறீர். அமே நம்மே எனக்குள்ள நீ செயலாற்றி மகிழ்கின்றீர். அமே நம்மே உன் சித்தம் செய்ய ஆற்றல் தருகிறீர். அமடனே உன் சித்தம் செய்ய ஆற்றல் தருகிறீர். நன்றி சொல்லி நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. எல்லாம் சேர்ந்து கர்த்த நாமத்தை நாமே நாமே நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே பெண்ணில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உமை என்று விருப்பம் எது உண்டு? பெண்ணில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உமை என்று விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தில் பெறனே நீதான் ஐயா. நம்மை என் உள்ளத்தில் பெறனே நீதான் ஐயா. நம்மை எனக்குரிய பங்கு எங்கென்றும் நீதான் ஐயா. அப்பா எனக்குரிய பங்கு என்றென்றும் நீதான் ஐயா. நன்றி சொல்லி நன்றி ஐயா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும். தப்பா நல்லவரே வல்லவரே என்னில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? ஆமாப்பா உமை தவிர நீங்க வேற யாரும் இல்லப்பா. நீங்க ஒருவர் தான், நீங்க ஒருவர் தான். சொல்லுங்க நீங்க தான் எனக்கு, நீங்க தான்ப்பா, நீங்க தான் ஒரு அம்மே நம்மே நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உமை என்று வேறு
நாள் முழுது நல்லவரே. ஆமென். எல்லாம் சேர்ந்து நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லாம யாருக்கா நன்றி சொல்ல முடியும்? ஓடி நன்றி ஐயா. நாள் முழுது அம்மை வல்லவரே வல்லவரே. விண்ணில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உமை என்றவர் இருக்கும் ஏது உண்டு? விண்ணில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உமை என்றவர் இருக்கும் ஏது உண்டு? என் உள்ளத்தில் பலனே நீதான் ஐயா. சேர்ந்து சொல்லுமா? என் உள்ளத்தில் பலனே நீதான் ஐயா. அவை அவை எனக்குரிய பங்கு என்று நீதான் ஐயா. எனக்குரிய பங்கு என்றென்று நீதான் ஐயா. உள்ளத்திற்கு நன்றி ஐயா. நாள் முழுது அம்மே நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. அம்மே நாள் முழுது நல்லவரே வல்லவரே. பெண்ணில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்றவர் இருக்கும் எது உண்டு? பெண்ணில மண்ணில உமை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை என்றவர் இருக்கும் எது உண்டு? ஹல்லேலூயா. ஓ சந்தனராமே நடவே தேவனை துதித்து உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லப்பா. தனிமை மாட்டும் பொழுது சோதனை நெருங்கி வரும் பொழுது உம்மை தவிர வேறு யாரும் ஒருவரும் விடுவிக்க முடியாது. உம்மை தவிர வேறு ஒருவரும் ஆண்டவரே தூக்கி எடுக்க முடியாதப்பா. ஓ ஹல்லேலூயா. நெருக்கத்தின் பாதையில கடந்து போகும் பொழுது, மரண இருள கடந்து போகும் பொழுது கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீங்கப்பா. அப்படிப்பட்ட நேரத்துல ஆபத்தான சூழ்நிலைகளில நாங்களும் நோக்கி கூப்பிடும் பொழுது எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் நீங்கப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன் நீங்க ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டீங்களாப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினீங்களப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களப்பா. ஓ உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதையா. உம்மை துதிக்காமல் இருக்க முடியாதப்பா. இவ்வளோ விதமான போராட்டங்கள், மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள். ஆனால் நோக்கி நாங்கள் செபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்டு எங்கள் கண்ணீரை துடைத்து தேவாதி தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுத்தீங்களப்பா. விடுதலை கொடுத்தீங்களப்பா. அந்த ராஜாதி ராஜாவுக்கு பாடலை பாடி ஜெபத்தை கேட்டீரையா, செய்யும் தந்திரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தீங்களப்பா. சொல்லுமா கேட்டீங்க. விசுவாசத்தோடு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே.
புகழ்கின்ற பாட்டு பாடி புயலில் ஓய்ந்தது புதுராக பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலில் ஓய்ந்தது புதுராக பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா, நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புதுவாக பிறந்தது. அம்மை ராமை புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புதுவாக பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. அம்மை நன்றி அப்பா, நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. எத்தப்பா, என்றும் என்றும் நல்லவரே. சாத்தையா இதுவரை கூட திடீரே அப்பா, இதுவரை கூட திடீரே எல்லோரும் நீர்தாத்தையா, என்னையும் கண்டிப்பையா, அவரே எல்லோரும் நீர்தானையா, என்னையும் கண்டிப்பையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புகழின்று ஓய்ந்தது புதுராக பிறந்தது. சேர்ந்து பாடுமா? நாமே 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 கேட்டு தேவனுக்கு ஆண்டவரே உமக்கு மகிமைப்பா. பிதாவை தேவனே உமக்கு மகிமை. ஆண்டவரே மாறாத எபினேசரே, இந்த ஜெபத்தை கேட்டு ராஜா இந்த ஜெயத்தை தந்தீரை நீங்களப்பா, உமக்கு நன்றி சொல்லாம நான் இருக்க முடியாதப்பா, உம்மை துதிக்காம இருக்க முடியாதுப்பா. எல்லாம் அப்படியே கர்த்தரை துதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். கிருப 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 கிருபடாடி. ஹல்லேலூயா. ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. எல்லாமே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லா கண்களை மூடுவோம். இங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க.
இயேசுவே இந்த வெளியில உடைய பிரசன்னத்தினாலே நிரப்புவப்பா. உங்க வல்லமையிலே ஆட்கொள்ளட்டும். என் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இந்த ஆராதனை வழியில குமரி கொண்டிருக்கிற பெருமூச்சோடு கண்ணீரோடு காணப்படுகிற என் அருமையான சொந்த சகோதரியே, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. மரண பிடியிலிருந்து தப்பு வைக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனை கர்த்தர் ஆராதனை வேளையில அவருடைய தெய்வீக பிரசனத்தின் கரம் உன்னை தொடுகிறது. சத்துருவின் பிடியிலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஓ ஷரதரபலபா, உன்னை ஆட்கொண்டிருக்கிற அந்த மகிமை, உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற மகிமை, யாருக்கும் தெரியாத உள்ள மனவேதனையோடு துக்கத்தை அடக்கிக் கொண்டு என்ன செய்வது என்று போராடி கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, இந்த ஆராதனை வழியில உன் கண்ணீரை, உன் போராட்டத்தை என் தேவனாகிய கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இன்று நீ விடுவிக்கப்படுகிறாய். இன்று விடுதலை உனக்குள் கடந்து வந்திருக்கிறது. இன்று நீ துக்கமுகமாய் இருக்க தேவையில்லை. இன்றோடு உங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. சுகத்தோடு வேதனை நீங்கி சமாதானத்தோடு இருக்கும்படியாய் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சங்கரவலோபதி தேவனை பயன்படுத்திக் கொண்டே இருப்போம். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். பிரசனம் மூடிக்கொண்டிருக்கிறது. தேவ மகிமை நாட்கொண்டிருக்கிறது. நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசிக்கும் பொழுது உனக்கு என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எஸ் எஸ், நீ ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. என் அருமையான சகோதரனே, மன்னிக்க முடியாத தன்மையோடு இருக்கிற ஆண்டவர் பேசிக் கொண்டு இருக்கிறவர். நீ ஒருவரை மன்னிக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஓ சகோதரா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஐயா, ஈசையா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆராதித்துக் கொண்டு இருப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ராஜா. தொடுங்கப்பா, என்னை தொடுங்கடி,
என்னை தொடுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆவியானவரே. ஆராதனையில மகிமையோடு வல்லமையோடு கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உமக்கு ஒருவருக்கே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், துதி பலி ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, நீ கிரியை செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி சொல்லி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே மீதி நேரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொள்ளுகிறோம் அப்பா. தொடர்ந்து உங்களுடைய ஜனங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தைகளை கடந்து ஒரு பொழுது ஆண்டவரே, குத்தப்பட்டவர்களாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்று ஆண்டவரே ஜனங்கள் கேட்கிறது போல இந்த நாளிலும் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தேவனை கர்த்த அந்த வாஞ்சியோடு உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர்கிரியை செய்வீராக, உன் நாமத்தை மேம்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Glory to God Jesus. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போக போகிறோம். ஆவியானவர் இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறவர். ஆவியானவர் அவர் மகிமைப்படுகிற தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலேயும் இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது சொன்னால், மன்னிக்கும் மனப்பான்மை மனிதனுக்கு இருக்க வேண்டும் சொல்லி இந்த அருமையான பரிசுத்த வேதாகம் நமக்கு வலியுறுத்துகிறது. மன்னிக்கும் மனப்பான்மை எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற மனப்பான்மை ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் மிக ஒரு சந்தோஷம், சமாதானம், அது மாத்திரமல்ல வாழ்க்கையில் நிம்மதியும் அவன் அடைவான். அந்த மன்னிக்க மனப்பான்மை இல்லாதவர்கள், அந்த மன்னிக்கிற தன்மை இல்லாதவர்கள் ஒவ்வொரு நாளும் மனவேதனையோடு துக்கத்தோடு காணப்படுவார்கள். நல்ல அருமையா வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தை குறித்து பார்க்கும் பொழுது, எபேசியர் எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு படிக்கும் பொழுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். என் அன்பான தேவ ஜனமே, வார்த்தை பார்க்க முடியும் சொல்லுவார். ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். மன்னிக்கிற மனப்பான்மை நான் ஒவ்வொருவருக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் நாம் வலியுறுத்துகிறது. இந்த மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாத பட்சத்துல குடும்பத்துல சமாதானம் இல்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இல்லை. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சமாதானம் இல்லை.
ஏன்னு சொன்னால் அங்க மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாதபடினால, ஒருவரை மன்னிக்காதபடி இருக்கிறபடினால அந்த தெய்வீக சமாதானத்தை நாம் பார்க்க முடியவில்லை. பிளவுகள், கணவனுக்கு மனைவிக்கு பிளவுகள், பிள்ளைகளுக்கும் பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கும் உறவு துண்டிக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்க மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாதபடினாலே. ஆனால் ஒரு மனிதனை மன்னிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. மன்னிக்க முடியாத தன்மை, மன்னிக்க முடியாத கடினப்படுத்துகிற பொல்லாத ஆவிதான் அந்த மன்னிக்கிற மனப்பான்மை கொடுக்காதபடி ஒரு கடினத்தை கொடுத்து மன்னிக்காதபடி ஆக்குகிறத பொல்லாத ஆவி. அது என்ன ஒரு கடினமான இருத்தை வார்த்தைகளை கொடுத்து அவன் கடினப்படுத்துகிறான் என்று பார்க்கும் பொழுது, அதே எபேசியரை நாங்கள் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, ஏன் மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறது, ஏன் ஒருவர் மன்னிக்க முடியவில்லை, ஏன் குடும்பத்தில் பிளவுகள், ஏன் குடும்பத்தில் விடப்பட்ட காரியங்கள், இந்த பொல்லாத ஆவி இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிறபடினால அவன் மன்னிக்கிற தன்மை இல்லாத காணப்படுகிறது. அதாவது சொல்லப்படுகிறது பாருங்களேன், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்க குணமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இதை கொண்டு வருகிறது பொல்லாத சாத்தான், பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ள கசப்பு, இரண்டாவது கோபம், மூன்றாவது மூர்க்கம், அடுத்தது சொல்லப்படுகிறது தூஷணம், அடுத்தது சொல்லப்படுகிறதா துர்க்குணம். இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பொல்லாத ஆவி கொண்டு வருகிறபடினாலே, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறபடினாலே அந்த மன்னிக்கிற மனப்பான்மை நமக்கு இருக்க மாட்டேனது. இது எல்லாவற்றையும் நாம் முறியெடுத்து கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம விட்டு என்ன நீங்க தரமா கசப்பு தன்மை நீங்கும், கோபம் நம்ம விட்டு நீங்கும், மூர்க்க குணம் நம்ம விட்டு நீங்கும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம விட்டு நீங்கும் பொழுதுதான் ஒரு மன்னிக்கிற மனப்பான்மை நமக்கு உண்டாகும். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கும் பொழுது ஒரு மன்னிப்பு உண்டாகாது. அந்த கசப்பு இருக்கிறதே, இந்த கசப்பு ஒரு மனிதன் மீது அந்த கசப்பு இருக்கும் பொழுது அந்த மனிதனை மன்னிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. மூர்க்க குணம் இருக்கிறபடினாலே இந்த மனிதனை மன்னிக்க முடியாத தன்மை காணப்படுகிறது. இந்த மன்னிக்கிற மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியை நம்ம என்ன செய்ய வேண்டும்? முறியடிக்க வேண்டும். கசப்பு ஒருபோதும் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, தூஷணம் ஒருபோது இருக்கக்கூடாது, துர்க்குணம் ஒருபோது இருக்கக்கூடாது. அப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது அந்த மனிதன் வேறு ஒருவரை மன்னிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆவிகள் ஒரு மனிதனை கிரியை செய்யும் பொழுது அவன் மன்னிக்கிற தன்மை அவனுக்கு இல்லாமல் கடந்து போகிறது. அப்ப நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆவிகள் கிரியை செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்யும் பொழுது சபை இருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஐக்கியத்தில் கடந்து வர முடியாது. அங்கு பிரிவினை உண்டாகும், வாக்குவாதம் உண்டாகும். ஏன் இப்படிப்பட்ட காரியம் உண்டாகிறது சொன்னால்
இந்த அசுத்த ஆவி, பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிறபடினால அவன் மன்னிக்க முடியாத தன்மை அவன் காணப்படுகிறது. இங்கு இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது பேதுரு ஒரு மனிதனை கடிந்து கொள்ளுகிறார். எதற்காக கடிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கும் பொழுது, ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி, இங்க சொல்றாரு பாத்தீங்களா, உன் துர்க்குணத்தை விட்டு என்ன செய்ய மனம் திரும்புன்றாரு. உன் துர்க்குணம் தான் உன்னை என்ன செய்யறது தெரியுமா, உன்னை எல்லா விதமான பாவத்திற்கும் அடிமையாகும்படியாய் நடத்துகிறது. தேவனை நோக்கி வேண்டிக்கொள். பாத்தீங்களா, இந்த துர்க்குணம் இருக்கும் பொழுது ஆண்டவரே இந்த துர்க்குணம் என்ன இருக்கக்கூடாது. அப்ப இங்க பேதுரு அங்க வலியுறுத்துகிறார், துர்க்குணம் உனக்கு என்ன பண்ண கூட இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ண, நீ வேண்டிக்கொள். நம்ம எப்படி எபேசில பல விதமான காரியங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம இருக்கும் பொழுது இங்க சொல்றாரு, நீ வேண்டிக்கொள். தேவன் என்ன செய்ய, நீ வேண்டிக்கொள். இன்னைக்கு இப்படி கசப்பு இருக்கிறது, கோபம் இருக்கிறது, மூர்க்க குணம் இருக்கிறது, துர்க்குணம் இருக்கிறது, அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டும், என்னை விட்டு இதெல்லாம் கடந்து போகணும்னு சொன்னால் இங்க பேதுரு வலியுறுத்துகிறார், நீ வேண்டு, கர்த்தர் சமூகத்துல கேளு. இது எனக்கு வேணாம், எனக்கு மன்னிக்கிற மனப்பான்மை எனக்கு கொடுங்க, நான் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற மனப்பான்மை எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவருடைய கேளு. இப்படிப்பட்ட சிந்தை இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது. அங்கதான் அவங்க வலியுறுத்தி சொல்லுகிறாரு, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட சிந்தையோடு இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிற உனக்கு கர்த்தர் மன்னிப்பார். அடுத்து சொல்றாரு, கசப்பான பிச்சினிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. சொல்றது எதுல நீ அகப்பட்டு இருக்கிற, நீ கசப்பான பிச்சியிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிற. இப்படிப்பட்ட காரியத்துல இருக்கிற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிக்க முடியாது, மன்னிக்கிற மனப்பான்மை இருக்காது. என்று சொன்னால் இவன் அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பாவக்கட்டில அகப்பட்டு கொண்டிருக்கிறான். கசப்பான ஒரு வேறு அவனுக்கு இருக்கிறபடினாலே அவன் ஒருவரை மன்னிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ அன்பு செலுத்தவோ அவனால் என்ன செய்ய முடியாமல் காணப்படுகிறது. ஏன் முடியாமல் காணப்படுகிறது? அவனுக்குள்ள காணப்படுகிற கசப்பு தன்மை. அந்த கசப்புன்ற வேறு யாரு பார்த்தாலும் ஒரு கசப்பை பார்ப்பது, யாரை பார்த்தாலும் ஒரு எரிச்சலை பார்ப்பது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட ஆவி இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ தேவனை வேண்டிக்கொள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக்கொள், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஒருவரை மன்னித்து பாருங்க, தெய்வீக சமாதானம் இருக்கும். ஒருவரை அந்த மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு தெய்வீக ஒரு சந்தோஷம் உண்டாகும். அது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ மன்னிங்க, நான் மன்னித்தது போல, பிதா மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் என்ன பண்ணீங்க, நீ மன்னிங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. கசப்பு வேணாம், துர்க்குணம் உங்களுக்கு வேணாம், இந்த காரியத்தெல்லாம் விட்டு என்ன செய்யுங்க, நீ கடந்து வாங்க, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. அது மாத்திரமல்ல, மன்னிக்கும் தன்மை நமக்கு இருக்கணும். மன்னிக்கிற தன்மை அருமையான வேதத்தில் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை, மன்னிக்கிற ஒரு தன்மை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், எவ்வளவு அந்த மனிதன் மேல் கசப்புகள், வெறுப்புகள், பலவிதமான தீமையான காரியங்கள் இப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மனிதனுக்கு செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையில வருகிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது
ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை நாம் இங்க வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கும் பொழுது, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவங்க சொல்றாரு, உமக்கு உம்முடைய சகோதரர் உமக்கு என்ன செய்திருக்கிறாங்க? பொல்லாங்கு செய்திருக்கிறாங்க. யோசேப்பு வாழ்க்கையில பார்க்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையில ஒரு தீமையும் செய்யாத யோசேப்பு சகோதரர்களை சிறு வயது முழுதலே அந்த சகோதரர்கள் செய்கிற தப்பிதங்களையும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தன்னுடைய தகப்பனுக்கிட்ட சொல்லும் பொழுது, சகோதரர்கள் அண்ணமார்கள்லாம் இப்படி செய்யறாங்கப்பா என்று தன்னுடைய தகப்பனுக்கிட்ட சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு கோபம் வருகிறது, எரிச்சல் உண்டாகிறது. நான் தீமையான காரியம் செய்யும் பொழுது தன் தகப்பனுக்கிட்ட போய் இவர் சொல்லிவிடுகிறாரே, நான் பலவிதமான காரியங்கள் செய்யும் பொழுது எனக்கு எதிர்ப்பாய் செயல்படுகிறாரே, என்ன காரியத்தெல்லாம் தகப்பன் சொல்றாரு, தகப்பன் என்னை ரொம்ப அதிகமா என்ன செய்கிறாரு, துணப்படுத்த முடியாத காரியத்தை நடப்பிக்கிறார்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருக்கிறார்கள். அடுத்த வாசிக்கும் பொழுது, அவர்கள் செய்த துரோகத்தையும் பாருங்க, பொல்லாங்க செய்திருக்கிறாங்க, துரோகம் செய்திருக்கிறாங்க. என்ன பொல்லாங்கு, என்ன துரோகம் செய்தார்கள் சொன்னால், இப்படிப்பட்ட காரியத்தை யோசேப்பு நன்மையான காரியத்தை எல்லோரும் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் சகோதரர்கள் செய்த காரியத்தை இவர்கள் ஒன்று சேர்ந்து யோசேப்பை ஒரு பொல்லாங்கு செய்யும்படியாக, துரோகத்தை செய்யும்படியாக எங்க கொண்டு போறாங்க? தர்மா வனாந்தரத்துல போய் ஒரு பள்ளத்துல யோசேப்பை போட்டுட்டு அவங்க திரும்பி வராங்க. திரும்பி வந்து தன் தகப்பட்ட கேட்கிறாங்க, யோசேப்பு இல்லை, நாங்கள் கொண்டு போனோம், யோசேப்பு மறுத்து விட்டாரு என்று அபாண்டமான ஒரு பொய். அது மாத்திரமில்ல, யோசேப்பு மேல எவ்வளோ ஒரு கோபம், எவ்வளோ ஒரு கசப்பு தன்மை பாருங்களேன். இப்படிப்பட்ட அந்த பொல்லாத ஆவி தன்னுடைய சகோதரனை நேசிக்கிற தன்மை இல்லாதபடி, அன்பு செலுத்தாதபடி, ஈவு இரக்கமே இல்லாதபடி குடியில போட்டுட்டு வந்துட்டாங்க. குடியில போடுறது மாத்திரமல்ல, பாருங்க, இதெல்லாம் அவன் நடத்துகிற ஒரு பொல்லாதாவி குடியில இருக்கிறான். யோசேப்பு குடியில இருக்கிறான். குடி சற்று தொழுவு போய் எல்லோரும் எல்லாம் ஒருமனப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புசிக்கிறார்கள், சந்தோஷமாய் சாப்பிடுறாங்க. அவங்க எவ்வளவு ஒரு மனம் இல்லாத கடினமான ஒரு இருதயமாய் காணப்பட்டிருக்கிறது. இவ்வளவு கடினமான இருதயம் காணப்பட்டிருக்கிறது. அவங்க அது அவங்களும் சொல்லும்போது பொல்லாங்கு, அடுத்தது துரோகம், பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியத்தை யோசேப்புக்கு செய்யும் பொழுது அந்த யோசேப்பு நல்ல ஒரு நிலை வந்துட்டார். குடியில போட்டாங்க. அந்த குடியில கர்த்தருடைய கரம் கூட இருந்து யோசேப்பை வழிநடத்தி யோசேப்பு நல்ல ஒரு நிலை வந்த பிறகு இவர்களுக்கே அறியாமல் அங்கு யோசேப்பை சந்திக்கும் பொழுது, யோசேப்பு பொல்லாங்கு செய்தமே, துரோகம் செய்தமே, நமக்கு என்ன செய்வாரோ எனக்கு தெரியாது, நம்ம பழி வாங்கிடுவாரா, நம்ம ஜீவன் போயிடுமா, இப்படிப்பட்ட துரோகத்தெல்லாம் செய்தமே என்று சொல்லி அச்சத்தோடு காணப்படுகிற இந்த மனிதனுக்கு மன்னிக்கிற மனப்பான்மை யோசேப்புக்கு இருந்தபடினால்தான் அங்கு சொல்லப்படுகிறது. என்று உன்னுடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உனக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். அல்லேலூயா. சொல்றாங்க, அவன் மன்னிக்கணும்.
அவன் தயவை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி தன்னோட தகப்பன் சொல்லும் பொழுது, ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரனாகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. நாங்க செய்த துரோகத்தை என்ன பண்ணிட்டீங்க? மன்னிக்க வேண்டும். நான் செய்த பொல்லாப்பை நீங்க மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற மனப்பான்மை யோசேப்புக்கு இருந்தபடினாலே இவர்களை மன்னித்தான். அந்த மன்னிக்கிற மனப்பான்மை யோசேப்புக்கு இல்லைன்னு சொன்னால் வந்தவர்கள் அத்தனை பேரையும் சிறைச்சாலை போட்டிருப்பார். ஆனால் இல்ல, அந்த மன்னிக்கிற மனப்பான்மை, அந்த மன்னிக்கிற மனப்பான்மை இருந்தபடினால வாசிக்கும் பொழுது தொடர்ந்து அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை கேட்டு யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அல்லேலூயா. துக்கம் அடைந்தான், மனவேதனைப்பட்டான். நானா மன்னிக்க மாட்டேன், நீங்க எவ்வளோ துரோகம் செய்தீங்க, எவ்வளோ பொல்லாப்பான காரியங்கள் செய்தீங்க. அவன் மன்னித்து அந்த உறவை, துண்டிக்கப்பட்ட உறவை, பிரிந்து போன உறவை மறுபடியுமாக அந்த மன்னிக்கிற மனப்பான்மை யோசேப்புக்கு இருந்தபடினால மன்னித்து எல்லோரையும் அரவணைத்தார். அதேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அந்த மன்னிக்கிற மனப்பான்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறது போல நமக்கும் மற்றவர்களை அந்த மன்னிக்கிற மனப்பான்மை நம்ம இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை மிக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், மிக நன்மை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மன்னிக்கிற மனப்பான்மை யோசேப்புக்கு இருந்தபடினால என் தேவாதி தேவனாகிய கர்த்தர் பெரிய ஒரு லெவலில் கர்த்தர் கொண்டு வந்தார், உன்னதத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார், எல்லோருக்கும் மகிமையாய் அவனை வைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் மன்னிக்கிற தன்மை, யாராவது என்ன ஒரு காரியம் செய்தாலும் கசப்பு இருக்கக்கூடாது, பொல்லாப்பு இருக்கக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. அவர்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கர்த்தர் கொடுப்பார். அவர்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அந்த மன்னிக்கிற மனப்பான்மை எனக்கு வேணும்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்து அந்த மன்னிக்கிற மனப்பான்மை பெற்றுக்கொண்டு மற்றவர்களை மன்னிக்கும்படியாக நம்ம எல்லாம் கண்கள் மூடி நாம் செபிப்போமா? என் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலேயே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கத்தக்கதாக அந்த மன்னிக்கிற மனப்பான்மை ஆண்டவரே எங்களுக்கு தரப்படியே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, அந்த மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாதபடினாலே எத்தனை விரதங்கள், எவ்வளவு விதமான ஆண்டவரை கசப்புகள், எத்தனை விதமான ஆண்டவரை கொலைபாதங்கள், எத்தனை விதமான காரியங்கள் அப்பா. இதற்கெல்லாம் ஆண்டவரே அந்த மன்னிக்கிற மனப்பான்மை இல்லாதபடி உள்ளதப்பா. ஈவு இரக்கம் இல்லாதபடி ஆண்டவரே கொடிய காரியங்கள், பொல்லாதாவை தூண்டி விடுகிற, அதை எதிர்த்து நிச்சயமெடுத்து ஒருவரை மன்னிக்கிற அந்த மனப்பான்மை நீர் எங்களுக்கு தந்திடமான செவிக்கிறோம். என்ன அவர்களுக்கு சொன்னாலும், இப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியம் ஆண்டவரே எங்களுக்கு நேர்ந்தாலும் அவளை மன்னிக்கிற மனப்பான்மை நீர் எங்களுக்கு தந்திடமான செவிக்கிறோம். உடைய மகிமுள்ள கரம் ஆண்டவரே நடத்தி தேவ பிரசனத்துக்குள்ள எங்களை வைத்து ஒருவர் நாங்கள் மன்னிக்க கர்த்தர் கிருபை தரணுமான செபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே உமக்கு சோத்திரம் 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 சோத்திரத்தை நாமத்தை மேம்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாம் கணக்கை பிடிச்சவங்க பண்ணி எசப்பா சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் கர்த்ததாமே ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி நாமத்தை மேம்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய நேற்றைக்கும் நம்மோடு கூட சகல பரிசுத்தல் கூட எப்பொழுதும் என்று இப்படி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுக்காக நாங்கள் செபிப்போம். எங்களுடைய ஃபோன் நம்பர் அந்த யூடியூப்ல உங்களுக்கு வரோம்.
அந்த ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணும்போது உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்போம். அதே போல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கிறது. அது முடிந்து 9 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கிறது. அந்த ஆராதனை நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே.